Hi everyone, welcome back to our channel Venice Multimedia. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா பாகக்காய் குழம்பு தான் வைக்க போறோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பாகக்காய் குழம்பு பிடிக்காது. சோ நான் பண்ற மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க கண்டிப்பா வைப்பீங்க. எப்படி பண்றது பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம வந்துட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மாதிரி கார குழம்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக நம்ம நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாகக்காய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விதையை நீக்கிட்டு சேர்ப்பாங்க, சில பேர் வந்து விதையோடு சேர்ப்பாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா விதையோடு தான் சேர்ப்பேன். அது நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு கிடைக்கும், அது வந்து நல்லாயிருக்கும். நம்ம விதையோடு தான் நம்ம எடுத்துக்கணும், அதுதான் நமக்கு முழு ஆரோக்கியம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் எடுத்துக்குவேன். இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வதங்குறது பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் நல்லா சுருங்கி வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுமையாக வதக்கி விடணும். சிம்மில் வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து நம்ம லோஸ் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்து இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் அதே பாத்திரத்துலேயே நான் குழம்பு வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாகக்காய் வந்து வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நிறைய பேருக்கு வந்து பாகக்காய் பிடிக்காது. எனக்கும் ஆரம்பத்தில் பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் வந்து பாகக்காய் குழம்பு எப்படிலாம் வச்சா நல்லாயிருக்குன்றதை நான் செய்து ட்ரை பண்ணி பார்த்து இப்போ பாகக்காய் குழம்பு சாப்பிட்றேன். நான் மட்டும் இல்லை, என் பையன் விரும்பி சாப்பிட்றான் பாகக்காய் குழம்பு, ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதே பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் வந்து நான் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். இப்போ வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பாகக்காய் பிடிக்காது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கே பிடிக்காது. எனக்கே பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் நாளடைவில் வந்துட்டு நான் பாகக்காய் சேர்க்க ஆரம்பித்தேன். பழக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து 6 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம வாங்கி கொடுப்போம், கீரைப்பூச்சி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. நான் வந்து அந்த மருந்து கொடுத்தது இல்லை. அவனுக்கு ஒரு 5 வயசு வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் குழம்புல பழக்கிட்டேன். இந்த பாகக்காயை கொடுத்து நான் பழக்கிட்டேன். அதுலேருந்தே 5 வயசுக்கு அப்புறம் நான் அவனுக்கு பாகக்காய் குழம்பு கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் அவன் விரும்பி சாப்பிடுவான், பாகக்காய் எடுத்து சாப்பிடுவான். இப்போ வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், என்னோடய குழம்புல வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து நான் அதிகமாக சேர்க்க மாட்டேன். தக்காளி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக புளிப்பு கொடுப்பேன். தக்காளி புளிப்பு தான் நான் வந்து குழம்பு கொடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி அடித்து பேஸ்ட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். நான் வைக்கிற மாதிரி வச்சு பாருங்கள். நீங்கள் வச்சு பார்த்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்துட்டு கலருக்கு வந்துட்டு கொஞ்சமாக காஷ்மீர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் வந்துட்டு தாளிக்கும் போது சேர்க்கலாம், நம்ம இந்த மாதிரி மசாலா சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம். முழு மிளகு போட்டு தாளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகு தூளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தூளாகவும் சேர்த்திக்கலாம். ஜீராத்தூள் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஜீரகம் போட்டும் தாளிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நான் வந்துட்டு கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மசாலாவோட அந்த ரா ஸ்மெல்லாம் கொஞ்சம் போகட்டும். நம்ம பாவக்காய் குழம்பு வைக்கும்போது ரொம்ப பொறுமையாக செய்யணும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம கவனமாக பண்ணும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். இதே நீங்கள் ஏனாதானோன்னு செஞ்சீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் எப்போயுமே கல்லுப்பு தான். இதே நான் வந்து சாதாரணமாக உப்பு எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நைஸ் உப்பு நான் தனியாக வாங்க மாட்டேன். அந்த கல்லுப்பையே பார்த்திங்கன்னா வறுத்துட்டு பொடி செய்து வச்சுக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா பாகக்காய் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த டயத்தில் நான் வந்து சேர்த்திக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வந்துட்டு அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூடவே வந்து புளி தண்ணி சேர்க்க போகிறோம்.
பாவக்காய் பாருங்கள், 2 பாவக்காய் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு. இதை மறுநாள் நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே வச்சுக்குவேன். ஏன்னா மறுநாள் பழைய சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா முத நாள் காலியாக போகிற ஸ்டேஜில் இருந்தாலும் எனக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா புளி கரைசல் நம்ம சேர்த்திக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான், தக்காளி புளிப்பு மட்டும்தான் எனக்கு அதிகமாக நான் சேர்த்துக்குவேன் நம்மளோட குழம்புல. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கவனிக்க வேண்டியது, கிரேவி நம்ம பாவக்காய் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வைக்கும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காய்கறி வந்து நல்லா வேகணும் இல்லையா, அதுக்காக வந்து நான் கொஞ்சமாக அளவாக தண்ணி சேர்த்திக்கிறேன். எப்பயுமே பாவக்காய் குழம்பு நீங்கள் தண்ணியாக வைக்கிறத விட கிரேவி டைப்பில் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக எல்லா குழம்பும் வைக்கிறத மாதிரி வைக்காமல் இதை கொஞ்சம் பொறுமையாக கவனமாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் பாகக்காய் வேகிற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்திக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நான் வந்துட்டு குழம்ப கொதிக்க விட்டேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து வெளியேறியிருக்கு. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்புல உள்ள அந்த மசாலாவோட காரத்தை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். குழம்போட டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பாகக்காய் குழம்பு, பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு. நான் செஞ்ச மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.